நீங்க கூடுவாஞ்சேரியில ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள இண்டிபெண்டன்ட் வில்லா வாங்குற பிளான்ல இருக்கீங்களா? அப்படின்னா ஒரு சூப்பரான ரெடி டு ஆக்குபை இண்டிவிஜுவல் வில்லா நான் உங்களுக்கு சஜஷன் பண்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயக்குமார். டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த வில்லா தாங்க. இந்த 2 வில்லால ஒரு வில்லா சேல் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு வில்லா மட்டும்தான் அவைலபிளா இருக்குது. எக்ஸாக்டா கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மாடம்பாக்கம்ங்கிற லொகேஷன்ல தாங்க நம்ம பார்க்குற இந்த ரெடி டு ஆக்குபை வில்லா அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு 24 ஃபீட் வைட் ரோடுங்க. சிமெண்ட் ரோடு தான். ஓகே, மெயின் கேட் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டோம்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா. ரூஃப்ல பாருங்க 4 கார்னர்லயும் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் திரும்பினா இந்த பக்கம் 2 டூ வீலர் நிறுத்துற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு மோட்டரும் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கான பைப்பும் பாருங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ஒர்க்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ஃபைனல் ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் ஒரு சின்ன ஒர்க்கு தான் உங்களுக்காக பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் வீட்டை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலுமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வீடு சுற்றியுமே ப்ராப்பராக செட் பேக்கும் விட்டு கட்டியிருக்காங்க. பக்கா டிடிசிபி அப்ரூவல் பில்டிங் அப்ரூவலாம் ப்ராப்பராக வாங்கி அஸ் பர் வாஸ்து பிரகாரம் கட்டின சவுத் ஃபேஸிங் 2+ இண்டிவிஜுவல் வில்லாங்க. அப்படியே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. ஹால் நல்லா பெருசாக விசாலமாக இருக்குது. நல்லா காத்தோட்டமாக இருக்குங்க. அதுக்கு காரணம் லெஃப்ட் சைடு வால்ல 2 ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பெரிய வுட்டன் டைப் விண்டோங்க. அதனால ஹால் நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். ஸ்டெப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிவி வைக்கிறதுக்கு பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹாலை ஃபுல்லாவே ஒரு ரவுண்ட் அடிச்சு பாத்துருங்க. நல்ல பெரிய ஹால், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரூஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கார்னர்லயும் அழகா ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. கார்னிங் ஒர்க் பண்ணி அழகா ஒரு டிசைன் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க. சென்டர்ல அழகா ஒரு பூ கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம கிச்சன் போய் பார்க்கலாங்க. கிச்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு பெரிய சைஸ் கிச்சன் தான். கிரானைட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. சிம்னிக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆரோ வாட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மிக்ஸி கிரைண்டர் வைக்கிறதுக்கு உண்டான எல்லா பிளக் பாயிண்ட்டும் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வில்லாவோட பிளான் எப்படி இருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல கார் பார்க்கிங், லிவிங் ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு ரெஸ்ட் ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு லாபி, 2 ஸ்பேசியஸான பெட்ரூம், ஒரு பால்கனி, இண்டிவிஜுவல் போர்வெல், செப்பரேட் காம்பவுண்ட் வால், 3 பேஸ் இபி கனெக்ஷனோட இந்த வில்லாவானது பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகேங்க, இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் பெட்ரூமும் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்கறது காமன் ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியன் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர், அதாவது ரெஸ்ட் ரூமோட டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு WPCல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான டோருங்க. ப்ராப்பர் வென்டிலேஷனோட, ஹீட்டர் பாயிண்ட், ஷவர் லைனோட பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்ததா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டைப் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஏசி பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெட்ரூம் கிடையாது, ஒரு காம்பாக்டான பெட்ரூம் சொல்லலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல கண்டிப்பா ஒரு பெட்ரூம் இருக்கிறது அவசியம். ஏன்னா வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பயன்படும். ஓகேங்க, இவ்வளவுதான் நம்ம ஹால், கார் பார்க்கிங், பெட்ரூம், காமன் ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கிச்சனும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோங்க. வாங்க போலாம். உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. SS ஹேண்ட் ரெயில் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பில்டிங்க்கு ஓவராலா எல்லா மெட்டீரியலுமே ISI பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தரமான பில்டிங் இது. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சுங்க. வந்த உடனே லாபியில் லெஃப்ட் சைட் கார்னர்ல இந்த இடத்துல உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வாலில் ஒரு ஓப்பன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. லாபியும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாக இருக்கும். நல்ல பெரிய சைஸ் லாபிங்க. ஸ்ட்ரைட்டாக தெரியுது ஒரு பெட்ரூம். எனக்கு பேக் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த லாபியோட ரூஃப் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு கார்னிங் டிசைன் பண்ணிருக்காங்க. ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பாட் லைட்டுக்கு நடுவில் ஃபேன்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்க போலாம். வாங்க. இந்த வில்லாக்கு யூஸ் பண்ணிருக்கிற டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 2x4ல ஒயிட் கிரே காம்பினேஷன்ல டைல் செலக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கும் ரொம்ப அழகா பார்க்கறதுக்கு நீட்டா இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் சொல்லாங்க. ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஷெல்ஃப், ஏசி பிளக் பாயிண்ட், அட்டாச் ரெஸ்ட் ரூமோட இந்த பெட்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ரொம்ப பிடிக்குங்க. வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல், மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாப் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு 200 மீட்டரில் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமுடைய அட்டாச் ரெஸ்ட் ரூமுங்க. நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்ல பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் வென்டிலேஷனோட இருக்கு. ஷவர் லைன் கொடுத்துருக்காங்க. ஹீட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு நல்லா தாராளமா இருக்குங்க. லெஃப்ட் சைட் கார்னர்ல இந்த பக்கம் ஒரு வாஷ் பேஷனும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க உங்களுக்கு ரெஸ்ட் ரூம். அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே பெரிய பெட்ரூம் அதுதான்.
வாங்க போகலாம். வீட்டில இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாப்பு இது எல்லாமே பக்கத்துல இருக்குங்க. 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஹோலி சாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, நீலன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க. இதை தவிர்த்து இன்னும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்கறது மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம் பார்க்குறோம். இந்த பெட்ரூமுக்கும் பாருங்க ரூஃப்ல கார்னிங் பண்ணி அழகா டிசைன் ஒர்க் பண்ணிருக்காங்க. 3வது பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்கறது நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம், லாஃப்ட், ஷெல்ஃப், ஏசி பிளக் பாயிண்ட், அட்டாச் ரெஸ்ட் ரூமோட இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. இது கூடுவாஞ்சேரியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பைல 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இந்த வில்லா தவிர்த்து வேற எங்கேயுமே உங்களால வாங்க முடியாதுங்க. கிடைக்கும் போதே வாங்கிடுங்க. இப்போ நம்ம பார்க்கறது மாஸ்டர் பெட்ரூம் உடைய அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்க்குறோம். வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தான். இந்த ரெஸ்ட் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கு, ஹீட்டர் பாயிண்ட் இருக்கு, ஷவர் பாயிண்ட் இருக்கு, எல்லாமே பக்கவா கொடுத்துருக்காங்க. நீங்க கூடுவாஞ்சேரியில ஜிஎஸ்டி ரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள வில்லா ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த வில்லா விட்டீங்கன்னா வேற எங்கேயுமே உங்களால வாங்க முடியாது. திரும்ப சொல்றேன், மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து அசஸ் பண்றதுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி வந்து ரோட் ஃபேசிங் பால்கனிங்க, பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. பால்கனியும் பாருங்க நல்ல பெரிய சைஸ் பால்கனிங்க. உங்களுக்கு தெற்கு பார்த்து வீடு அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு காத்தும் பார்த்தீங்கன்னாக்க தெற்கு தீ காத்து சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வென்டிலேஷன் காத்தோட்டமா இருக்கும் வீடு. ஓகே, வீட்டை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ வீட்டோட டீட்டெயில் சொல்கிறேங்க, ரொம்ப முக்கியம், கேட்டுக்கோங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னாக்கா 875 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, 875 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா. இந்த லேண்டில் பில்டிங் வந்து 1650 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 1650 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு பிளான் பண்ணி ட்ரிபிள் பெட்ரூம் டூப்ளெக்ஸ் வில்லாவாக கட்டியிருக்கிறாங்க. ஓப்பன் டெரஸ்க்கு ஒரு மெயின் டோரும், சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு கிரில் கேட்டோட ஷீட் மெட்டல் வச்சு ஒரு சேஃப்டி கேட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே ஓப்பன் டெரஸ் வந்தாச்சுங்க. 1க்கு 1ல ஹீட் ரெசிஸ்டன்ட் டைல் போட்டிருக்காங்க. உங்களுக்கு மத்தியான வெயிலில் கூட உங்களுக்கு சுடாதுங்க. வீடு நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த வீட்டுக்கு 85 lakhs சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருக்குன்னா உடனே சைட் விசிட் பண்ணி பாருங்க. நன்றி.